கனெக்ஷன் ஜெயலட்சுமி ஸ்ரீராம். இன்னைக்கு சூரிய கிரகம் மற்ற கிரகங்களுடன் இணையும் பொழுது எந்த விதமான பலாபலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அரசு கிரகம், ராஜ கிரகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சூரியன் ஆத்மகாரகன். அரசியல், செல்வாக்கு, அதிகாரம், ஆத்மா போன்ற விஷயங்களுடைய காரகத்துவங்களை உடையவன் இந்த சூரியன். இந்த சூரியனுடன் மற்ற எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் ஒளி மங்கித்தான் தெரியும். என்றாலும் எத்தனை பாகைக்குள் மற்ற கிரகங்களின் சேர்க்கை இருக்கிறது என்பதை பொறுத்துதான் மற்ற கிரகங்கள் அஸ்தங்கதம் அடைந்து விட்டதா இல்லையா, அல்லது அவற்றிற்கு பரிபூரண பிரகாசிக்கும் ஒரு திறமை இருக்கின்றதா என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இப்படிப்பட்ட பெரிய ஒரு அதிகாரத்தை உடைய ஒரு கௌரவ ராஜகிரகமான இந்த சூரியனுடன் ராகு கேது சேரும் பொழுது இந்த சூரியன் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுவான். இந்த சூரியனையே ஒளி மங்கி ஒளியற்றவனாக்கி ஒன்றும் இல்லாதவன் ஆக்கக்கூடிய அந்த பவர் ராகு கேது என்ற 2 கிரகங்களுக்கும் இருக்கிறது. மொத்தமே நவகிரகங்கள் 9 அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த 9 கிரகங்களுமே தன்னுடைய சொந்த வீட்டிலோ, உச்ச வீட்டிலோ, ஆட்சி வீட்டிலோ, சுபர் வீட்டிலோ, பாபர் வீட்டிலோ, சமர் வீட்டிலோ அமர்ந்திருந்தால் அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரு மாதிரியாக இருக்கும். இதே கிரகங்கள் வேறு சில கிரகங்களுடன் சேர்ந்து கூட்டாக ஒரு வீட்டிலே இருந்தால் அந்த ஜாதகருடைய பலன்கள் வேறு வேறு விதமாக மாறுபடும். அந்த கூட்டாக இருக்கும் பொழுது எந்தெந்த கிரகம் யாருடன் சேர்கிறது என்பதை பொறுத்தும், எத்தனை பாகையிலே அது அஸ்தங்கதம் அடைகிறது என்பதை பொறுத்தும் இந்த பலன்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கும். அந்த வரிசையிலே நாம் இனி ஒவ்வொரு கிரகமாக சூரியனுடன் சேரும் பொழுது என்ன நடக்கும் என்பதை பற்றி பார்த்து கொள்ளலாம். இங்கு சூரிய பகவானை மெயின் கிரகமாக வைத்துக் கொள்வோம். இந்த சூரியனுடன் சேர்ந்து மற்ற கிரகங்கள் இணையும் பொழுது நமக்கு எந்த விதமான பலாபலன்களை கொடுக்கிறது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். சூரியனுடன் எந்த கிரகங்கள் சேர்ந்தால் எந்த விதமான பலாபலன்களை ஒரு ஜாதகர் அனுபவிக்க நேரிடும் என்பதை பற்றிய நிகழ்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று சூரியனுடன் நிழல் கிரகமான ராகு சேர்ந்தால் எந்த விதமான பலாபலன்கள் அந்த ஜாதகருக்கு ஏற்படும். ராகு ஒரு இருட்டு கிரகம், ஒரு நிழல் கிரகம், ஒரு அதிக ஆசை உடைய கிரகம், பேராசை உடைய கிரகம், எதையுமே விடுங்கி ஏப்பமிடக்கூடிய கிரகம். இந்த கிரகம் சூரியனுடன் சேரும் பொழுது சூரியனுடைய ஒளி மங்கி குன்றி ஒளியிழந்து ஒன்றுமில்லாமல் ஒரு பெரிய பூஜ்யமாக சூரியன் ஆகிவிடுவார். இங்கு இந்த ராகு தான் டாமினேட் செய்யும். தன்னுடைய தீய எண்ணங்களை, தன்னுடைய தீய செயல்களை எல்லாம் அந்த ஜாதகரை செய்ய சொல்லி இதை மீண்டும் மீண்டும் தூண்டிக்கொண்டே இருக்கும். அந்த ஜாதகரை நல்ல வழியிலிருந்து மாற்றி தீய பாதையிலே கொண்டு போய்கொண்டே இருக்கும். அதிகாரம், பணத்தாசை, பதவி மோகம் போன்றவற்றை இந்த ராகு தூண்டிக்கொண்டே இருக்கும். அந்த தூண்டிலே மாட்டி இந்த ஜாதகர் மிக தப்பான வழிகளிலே குறுகிய காலத்திலே பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தப்பான வழிகளிலே முறை தவறி சென்று எக்கு தப்பாக மாட்டிக்கொள்வார்கள். சூரியனுடன் இந்த ராகு அதிக நெருக்கத்திலே சேரும் பொழுதுதான் கிரகணம் ஏற்படுகிறது. தன்னுடைய தீய கதிர்களாலும், தீய குணங்களாலும், தீய சக்திகளாலும், தீய எண்ணங்களாலும் இந்த ராகு பகவான் சூரிய பகவானை ஒன்றுமில்லாமல் செய்து, வலிமை இழக்கச் செய்து, அதிகாரம் இழக்கச் செய்து ஒரு பெரிய பூஜ்யமாக மாற்றி விடுவான். சூரியனுடைய எந்த விதமான காரகத்துவத்தையும் ஜாதகர் அனுபவிக்க முடியாமல் இந்த ராகு பகவான் செய்வதுடன் அந்த ஜாதகருடைய மனநிலையை முற்றிலுமாக மாற்றி நேர்பாதையிலே செல்லக்கூடிய அந்த ஜாதகரை குறுக்கு வழியிலே கொண்டு சென்று பலவிதமான கஷ்டங்களுக்கு ஆளாக்கி வேடிக்கை பார்க்கக்கூடியதுதான் இந்த கிரக இணைவுகள். கூடிய விரைவிலே நாம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.